ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பிரான்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல நாங்க ஷெட்யூல் பண்ணிக்க எங்களோட ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் வந்திருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் உரிய எல்லாருமே ஜாயின் பண்ணது ஒரு முக்கியமான ஒரு ரீசன், எல்லாரும் பார்ட் டைம்ல ஒரு இன்கம் அமௌண்ட் நம்ம எடுக்கணும். இன்கம் அமௌண்ட் பார்ட் டைம் சரி நம்ம இன்கம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் என்ற ரீசனுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிடும், இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் எல்லாம் என்ன செஞ்சிடும் நம்ம அட்டன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைம் என்று சொல்றது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டான ஒரு டைமை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு பார்ட் டைம் ஒரு இன்கம் அமௌண்ட் எடுக்கணும் என்றதுக்காக வேண்டி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைம் ஒரு வெலுவபிளான டைம் என்று சொல்லி எல்லாருக்கும் இருக்கும் என்று சொல்லி நான் ஹோப் பண்றேன். ஸோ இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்ல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, சம்டைம் ஃபுல் டைமா ஒர்க் பண்றவங்க செய்யலாம், இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணி இருக்கலாம். அதே சேம் டைம் பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்களும் இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணி இருக்கலாம். அதே சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களும் இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். அதே சேம் டைம் காலேஜ்ல படிக்கிற அதே சேம் டைம் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகளும் எங்கட ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். லாஸ்டா லேடிஸ் கிரௌடு செஞ்சிருக்கலாம், இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் ஜாயின் பண்ணி இருக்கலாம். எல்லாருமே ஜாயின் பண்ணி இருக்கிறது முக்கியமான ஒரு ரீசன் நம்ம பார்ட் டைமா ஒரு இன்கம் ஒரு மந்த் எண்டில் நம்ம டீசெண்டா ஏர்ன் பண்ணணும் என்றதுக்காக வேண்டித்தான் இந்த எங்கட பிரான்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல நாங்க ஷெட்யூல் பண்ணின ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் நம்ம ஜாயின் பண்ணது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். சோ இந்த ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்றதுக்கு ஒரு டிவைஸ், அது மொபைல் இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், ஏதோ சம்திங் லைக் தட். அதே சேம் டைம் ஒரு டேட்டா கனெக்ஷன் இருந்தாலே போதும், நம்மளும் ஈஸியா என்ன செய்யலாம், ஃபைவர்ல நம்மளும் ஏர்ன் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் சொல்லி சொன்னா, முதலாவது ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சர் சொன்னா யாரு, அந்த ஃப்ரீலான்சிங்ல இந்த ஃபைவர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபைவர்ல ஒர்க் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி சொன்னா நம்ம கிட்ட எப்படியான ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட வேணும், இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்றதுக்கு கட்டாயம் நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் வேணுமான்னு சொல்லி இப்படியான நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி ஃபைவரை படிச்சவங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். அதே சேம் டைம் இப்பதான் நான் ஃபைவரை பத்தி ஃபெஸ்ட்டுக்கு நான் லேர்ன் பண்ண போறேன் செல்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிருக்கலாம். சோ எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ ட்ரைனிங் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்ப ஆல்ரெடி ஃபைவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த கிளாஸ்ல லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவேன். அதாவது எப்படி நீங்க ஈஸியா என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல ஓடர்ஸ் எடுக்கலாம் என்று சொல்லி நான் லாஸ்ட் டைம்ல என்ன செய்வேன், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ண டைம்ல நான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டிப்ஸை நாங்க அட்வைஸ் பண்ணி ஸோ அவங்க சக்சஸ் ஆனதால தான் இந்த டிப்ஸை நான் என்ன செய்யறேன், எங்களோட ஃப்ரீ ட்ரைனிங் நீங்க ஜாயின் பண்ணதால நான் உங்களுக்கு அந்த டிப்ஸை ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்மளோட ஃப்ரீ ட்ரைனிங்குள்ள நம்ம என்னடா ஆகும். ஓகே, முதலாவது இந்த ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொன்னா என்ன. இப்ப நம்ம ஃபைவருக்குள்ள வர முதல் சரிதானே, இப்ப நான் ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி கன்செப்ட்ல மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப பொதுவா ஃபைவர் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி யாருக்குமே பொதுவா தெரியா, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருக்கலாம். அதுக்கு முதல் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொன்ன அந்த கன்செப்ட் சொல்லி சொன்ன என்ன, அதுல ஃப்ரீலான்சர் சொல்லி சொன்னா யாரு, அதுல இந்த ஃபைவர் எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த ஃபைவர்ல எப்படி நம்ம ஏர்ன் பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா என்ன செய்வேன், ப்ரொவைட் பண்ணுவேன். சோ யாருமே டென்ஷன் ஆகல, அட என்னடா இப்பதான் நம்ம கிளாஸ் ஜாயின் ஆயிரும், என்ன ஃப்ரீலான்சர் ஃபைவர் கிக்ன்றாங்க ஒன்றுமே விளங்குது இல்ல, யாருமே கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்ல. நான் உங்களுக்கு அழகான முறையில செய்வேன், ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, இப்ப முதல் அதாவது ஆரம்ப காலத்துல நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸை ப்ரொவைட், இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு ட்ரோ பண்ண தெரியும் சரிதானே,
இப்ப நீங்க உங்களுக்கு சித்திரம் வரைய தெரியும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், யாருக்கு சித்திரம் வரையணுமோ அவர இடத்துக்கு போய் நம்ம சித்திரத்தை வரைஞ்சு கொடுத்து அந்த சித்திரத்தை அவர கையில கொடுத்து அவர் என்ன செய்வாரு, அந்த நம்ம செஞ்ச வேலைக்குரிய அமௌண்ட வந்து அவர் கையில என்ன செய்வாரு, ப்ரொவைட் பண்ணுவாரு. இது ஒரு முதல்வர் காலத்துல வந்து இந்த சிஸ்டம் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால இப்ப அவருக்கு வந்து சித்திரம் தேவைன்ற, இப்ப யாரு வந்து ஆல்ரெடி நம்ம ஹையர் பண்ணினாரோ அதே அதே பேஷன் இப்ப என்ன செய்வாரு, ஆன்லைன்ல செல்வாரு, எனக்கு வந்து இதை நீங்க ட்ரோ பண்ணித்தாங்கன்னு சொல்லி அந்த போட்டோவை நமக்கு அனுப்புவாரு. எதுல, அது வாட்ஸ்அப்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா இமெயில் இருக்கலாம், சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு ஆன்லைன் சர்வீஸ் ஏதாவது மூலமா வந்து அந்த போட்டோவை அனுப்புவார் நமக்கு. நம்ம என்ன செய்வோம், அந்த பிக்சரை பார்த்து நம்ம ட்ரோ பண்ணிட்டு அதை நம்ம போட்டோ எடுத்து நம்ம அதை என்ன செய்வோம், ஒன்று பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ல என்ன செய்வோம், அவருக்கு நம்ம ஆன்லைன்ல என்ன செய்வோம், அவருக்கு நம்ம ஆர்டரை வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம். சோ அவர் என்ன செய்வாரு, அந்த ஆர்டர் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அமௌண்ட வந்து நமக்கு ஆன்லைன் மூலமா என்ன செய்வாரு, அவர் ஆன்சர் பண்ணுவாரு. சோ இதுதான் வந்து ஃப்ரீலான்சிங். நம்ம டிஜிட்டலா நம்ம, அதாவது பிசிக்கலா நம்ம போய் ஒர்க் பண்ணாம ஆன்லைன்ல இருந்து கொண்டு அவருக்குரிய சர்வீசஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம், ஆன்லைன்லயே ப்ரொவைட் பண்றோம். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொல்லுவோம். சோ இந்த சர்வீஸ், அதாவது இப்ப இந்த சித்திரம் வரைஞ்சு கொடுத்து அந்த ட்ரோவ பண்ணாம அவருக்கு கொடுத்து அவர் நம்மளுக்கு பே பண்ணத்தானே. சோ இப்படி யாரு அந்த சித்திரத்தை வரைஞ்சு கொடுக்குறாரோ அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் தான் ஃப்ரீலான்சர். அதே மாதிரி தான் அந்த சித்திரத்தை யாரு வாங்கினாரோ அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் கிளைண்ட். சோ உங்களுக்கு டோட்டலா விளங்கிக்கும் ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்ன, அதுல ஃப்ரீலான்சர் சொன்னா யாரு, அதுல கிளைண்ட் சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி டோட்டலா இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும். ஓகே, இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் வந்து செய்யறதுக்கு சரிதானே, இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே ஃப்ரீலான்சிங் வெப்சைட் சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறைய வெப்சைட் வரும். சரியா, அதுல ஒரு பெஸ்டான ஒரு சைட்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவரை தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரியா, ஃப்ரீலான்சிங்ல நிறைய சைட் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பெஸ்டான ஒரு சைட்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர் தான். நாங்க ஏன் வந்து இந்த ஃபைவர் வந்து ஒரு பெஸ்டான சைட்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லி சொன்னா, கிட்டத்தட்ட இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பாருங்க, புதுசா வந்து ஏதாவது மார்க்கெட்டுக்கு ஒரு வெப்சைட் வருதுன்னு சொல்லி சொன்னா யாருமே நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். ஏன், அது சம்டைம் ஒரு 1 மந்த்ல அந்த வெப்சைட் வந்து வேக் ஆகலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா 2 மந்த் வேக் ஆகலாம், அப்படி இல்ல 1 வீக் வேக் ஆகிட்டு அடுத்த மந்த் என்ன செய்யலாம், அவங்க நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் ஆகலாம். ஆனா இந்த ஃபைவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா மார்க்கெட்ல ரன் ஆகி கொண்டே இருக்குது. சோ இந்த ஃபைவரை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்வீசஸும் வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்ப சில வெப்சைட் இருக்கு, அதாவது இப்ப சில ஃப்ரீலான்சிங் சைட் இருக்கு, அது வந்து ஒரு பெர்டிகுலர் கண்ட்ரிக்கு தான், ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கண்ட்ரிக்கு தான் என்ன செய்யும், இந்த அந்த ஃப்ரீலான்சிங் சைட் வந்து வேக் ஆகும். ஆனா இந்த ஃபைவர் என்று சொல்றது வேர்ல்டு வைட்டா யாருமே எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த ஃபைவரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப நம்ம ஃபைவர்ல ஒர்க் பண்றோம். சோ இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஃப்ரீலான்சர், நம்மளோட சர்வீசஸ் வந்து பை பண்ண போறது யாரு, யூஎஸ்ல இருக்க ஒருத்தர், கனடாவில இருக்க ஒருத்தர், யூரோப்ல இருக்கிறது, இப்படி என்று சொல்லி வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய கிளைண்ட் தான் நமக்கு என்ன செய்யப்பாரு, நம்மளோட சர்வீசஸ் வந்து பை பண்ண போறாரு. சோ இந்த ஃபைவர் வந்து வேர்ல்டு வைடா என்ன செய்யலாம், இந்த ஃபைவர் யாரு வேணாலும் ஒர்க் பண்ணலாம். சோ இந்த ஃபைவர்ல வந்து நம்ம சர்வீசஸ் வந்து என்ன செய்வோம், செல் பண்ணுவோம். சோ நம்மள இன்ஃபார்ம் பண்ணுவோம், கால் பண்ண எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரீலான்சர், நம்மளோட சர்வீசஸ் வந்து பை பண்ணக்கூடியவர் நம்ம சொல்லுவோம் கிளைண்ட் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ இப்ப சில ஃப்ரீலான்சிங் சைட் இருக்கு, அதுல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சர்வீஸை மாத்திருந்தா என்ன செய்யலாம். இப்ப நீங்க டிசைன் சொல்லி சொன்னா அந்த டிசைன் மட்டும்தான் நீங்க அந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து ஒர்க் பண்ணலாம். மத்த வீடியோ எடிட்டிங்கோ டைப்பிங்கோ டேட்டா என்ட்ரியோ எந்த வித ஒரு சைட்டும் நீங்க என்ன செய்யலாது, அந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல செய்யலாது. ஆனா இந்த ஃபைவர்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா சர்வீஸும் என்ன செய்யலாம், ப்ரொவைட் பண்ணலாம். அது டிசைன் இருக்கலாம்,
அதே சேம் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கலாம், ரைட்டிங் இருக்கலாம், உங்களோட ப்ரோக்ராம் டெக் இருக்கலாம், டேட்டா இப்படி என்று சொல்லி நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம் சொல்லி சொன்னா இந்த ஃபைவர்ல எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம வச்சு என்ன செய்யலாம் ஏன் பண்ணலாம். அதே சேம் டைம் இந்த ஃபைவர்ல நீங்க கிளைண்டோட என்ன செய்யலாம் பேசலாம். விளங்கிட்டா? இப்ப நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இப்போ நீங்க டிசைன் வந்து பண்ணீங்க, டிசைன் பண்ணிட்டு இந்த கிளைண்ட்டுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இப்ப அவர் சொல்வாரு எனக்கு வந்து இந்த கலர் எனக்கு ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு கிரீன் கலரை நீங்க எட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். சோ நீங்க கிளைண்டோட பேசக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஆப்ஷன் வந்து இந்த ஃபைவர்ல இருக்குது. அதே சேம் டைம் நீங்க ஆர்டர்ஸ் என்ன செய்யலாம் ஈஸியா இந்த ஃபைவர் மூலமாகவே நீங்க என்ன செய்யலாம் டெலிவரி பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யலாம் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இப்ப இமெயில் மூலம் அனுப்ப தேவையில்லை, வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப தேவையில்லை, டெலிகிராம் மூலம் அனுப்ப தேவையில்லை, இன்ஸ்டாகிராம் மூலம் அனுப்ப தேவையில்லை. நீங்க இந்த ஃபைவர்லயே அதே சேம் ஆர்டரை சேம் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க ஃபைவர்லயே டெலிவரி பண்ணலாம். மிக முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஃபைவர்ல ஏர்ன் பண்ண மணிய நம்ம எந்தவித பயம் இல்லாம என்ன செய்யணும் நம்ம வித்ட்ரால் பண்ணணும். அதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு சைட் என்ன சொல்லி சொன்னா இந்த ஃபைவர் தான். சோ டோட்டலா எல்லாத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா மத்த ஃப்ரீலான்சிங் சைட்டை விட இந்த ஃபைவர் வந்து ஒரு பெஸ்டான சைட். சோ மிக முக்கியம் வந்து நம்ம ஏர்ன் பண்ண மணி என்ன செய்யணும் நம்ம வந்து செக்யூரான முறையில வித்ட்ரால் பண்ணணும். சோ இந்த ஃபைவர் என்ன செய்யலாம் நம்ம ஏர்ன் பண்ண மணியை எந்த வித இப்ப சில வெப்சைட் இருக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஜஸ்ட் ஒரு 1 வீக்ல பார்த்தா அந்த வெப்சைட் வேக் ஆக மாட்டாது. அதே வெப்சைட் நம்ம ட்ரஸ்ட் பைலட்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஸ்கேம் சொல்லி வரும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா வெப்சைட் வந்து ஒரு 1 வீக் வேக் ஆக மாட்டாது, செகண்ட் வீக் வேக் ஆகும். அவங்க சொல்லுவாங்க நாங்க இப்படிதான் அப்டேட் பண்ண சோ நீங்க இவ்வளவு பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த ஃபைவர்ல உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. நீங்க ஏர்ன் பண்ண மணி என்ன செய்யலாம் நீங்க டைரக்டாவே பேங்க் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். சோ இதாலதான் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு பெஸ்டான ஒரு சைட்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர் தான். சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு செய்யறேன், உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. சோ நீங்க கூகுளுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நீங்க fiverr.com சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஃபைவர் சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செய்யும் உங்களுக்கு ஷோ ஆகும் வெப்சைட். சரிதானே? லோகோ பார்த்துக்கலாம், கிளிக் பண்ணி காட்டிக்கொள்றேன். இதுல என்ன செய்யலாம் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஷோ ஆகிற வந்து இந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதை இப்ப நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்ப க்ளோஸ் பண்ணினா இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் வந்து ஃபைவர் லோகோ. சரிதானே? ஓகே, இதுதான் வந்து ஓவராலா இந்த ஃபைவர் இருக்கக்கூடிய இந்த ஃபைவர் வெப்சைட். சோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இன்டர்ஃபேஸ். ஓகே, தேர்ட் பார்ட்டி ஃபைவரை யூஸ் பண்ணாம இந்த கான்செப்டை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க விளங்கிக் கொள்ளுங்க. சோ இதான் வந்து ஃபைவர் வெப்சைட். ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். சரிதானே? ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம் என்று சொல்லி சொல்றாரு. எதை வச்சு தான் நம்ம ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம் ஸ்கில்ஸ் இருந்தா தானே கட்டாயம் ஏர்ன் பண்ணலாம் என்று சொல்லி கேட்டா நான் சொல்லுவேன் உங்களுக்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு வருது, அதான் ஸ்கில்ஸ் இருந்தா ஏர்ன் பண்ணலாம் ஸ்கில்ஸ் இல்லாமலுமே ஏர்ன் பண்ணலாம், இது வந்து சாத்தியமானு சொல்லி கேட்டா நாங்க உங்களுக்கு 35 ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்வோம் எங்கட கிளாஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க டீச் பண்ணுவோம். சோ நாங்க டீச் பண்ற அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்க என்ன செய்யலாம் ஃபைவர்ல நீங்க ஈஸியாவே என் பண்ணி கொள்ளலாம். அப்ப அடுத்த கேள்வி வரலாம், என்கிட்ட ஆல்ரெடி ஸ்கில்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா நான் ஆல்ரெடி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன். அப்ப அந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அப்ப நான் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா நீங்களும் டெஃபினெட்லி ஏர்ன் பண்ணலாம். ஏன் இப்ப நாங்க வந்து ஃபெஸ்ட்டுக்கு இப்ப எடுத்த உடனே எங்க கிளாஸ்ல வந்து இப்படிதான் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் இப்படிதான் ஏர்ன் பண்றேன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். சோ நாங்க ஃபெஸ்ட்டுக்கு எங்கட ஃப்ரீ ஸ்கில்ஸை டீச் பண்ணுவோம். அப்ப ஸ்கில்ஸ் தெரிஞ்ச நீங்களும் என்ன செய்யலாம் எங்கட 35 அந்த ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ணி உங்களோட ஸ்பெசிபிக்கான அந்த வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நீங்க 2 மெத்தட்லயும் ஏர்ன் பண்ணலாம். அதற்கான ஃபுல் கைடையும் நாங்க எங்கட கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்ப இந்த ஃபைவர்ல வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு
நம்ம என்ன ஸ்கில்ஸ் இப்ப என்ன ஃபைவர் ஸ்கில்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் சொல்லி பார்த்தா, நீங்க ஃபைவருக்கு வந்து ஓகே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இதுல விளங்க பாருங்க, கிராஃபிக் டிசைன் சொல்லி உங்களுக்கு விளங்குது. இதுல இந்த டிசைன் சொன்னாலே இப்ப சிலவங்களுக்கு அலர்ஜி. ஏன் அதுல வந்து இப்ப போட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்ப டிசைன் இப்ப ஏதாவது ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், ஒரு போட்டோஷாப் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே சேம் டைம் எலஸ்ட்ரேஷன் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். சோ இதால வந்து நமக்கு என்ன செய்யலாது, டிசைன் செய்ய இயலாது என்று சொல்லி நீங்க திங்க் பண்ணுவீங்க. ஆனா நாங்க இந்த டிசைனை வந்து எந்த வித நாலேஜும் இல்லாம, அது உங்ககிட்ட வந்து போட்டோஷாப் நாலேஜ் தேவையில்லை, அதே சேம் டைம் எலஸ்ட்ரேஷன் நாலேஜும் தேவையில்லை, அந்த எந்த வித நாலேஜும் இல்லாம எப்படி நம்ம ஒரு அவங்க அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லோகோவை கிரியேட் பண்ணுவாங்களோ அதையும் மாதிரி நம்ம எப்படி ஒரு பெர்ஃபெக்டான முறையில டிசைன் பண்ற, ஒரு அந்த போஸ்டர் வந்து எப்படி டிசைன் பண்றேன்னு சொல்லி அந்த ஃப்ரீ ஸ்கில்ஸ் வந்து எங்கட கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சோ நீங்க டிசைன் பண்றது கட்டாயம் போட்டோஷாப் நுழைஞ்சிருக்கும்னு சொல்லி அந்த நீங்க சந்தேகத்தை உங்களோட மைண்ட் செட்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இப்ப என்ன செஞ்சுட்டு சோசியல் மீடியா இப்ப எல்லாமே வந்து வேர்ல்டு வைடா நெட்வொர்க் வந்து அடிக்கடி நாளுக்கு நாள் என்ன செய்யுது, அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்குது. நம்ம இப்பயும் என்ன செய்யக்கூடாது, அடைய போட்டோ நுழை டிசைனுக்கு போட்டோஷாப் தேவை நுழை தேவை என்று சொல்லி அந்த மைண்ட் செட் எடுத்துருவோம் விளங்கிட்டா. சோ இதுல வந்து முதலாவது லோகோ டிசைன். இப்போ உங்களுக்கு ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ண தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம், ஃபைவ் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஃபுல் கைடு நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனா உங்ககிட்ட ஆல்ரெடி போட்டோஷாப் நாலேஜ் இருக்குன்னு சொன்னா நீங்க பயப்பட தேவையில்லை, அது வேஸ்ட் இல்லை, அது உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. சரிதானே? நான் உங்களுக்கு போப்போ அடுத்தது இப்ப அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் சொல்லி ப்ரொவைட் பண்ணுவேன். சோ யாருமே பண்ணிக்க தேவையில்லை. சரிதானே? சோ இப்ப அந்த நாலேஜ் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு பிசினஸ் கார்டு வந்து டிசைன் பண்ண தெரியும் சொல்லி சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், ஃபைவ் ஏர்ன் பண்ணலாம். இதுல பாருங்க, இது டோட்டலா வந்து இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே வந்து இந்த போட்டோஷாப் சம்பந்தப்பட்ட நாலேஜ். இப்ப நாங்க இது என்ன செய்யும், ஃப்ரீயா போட்டோஷாப் இல்லாம இப்படி செய்யறேன்னு சொல்லி எங்கட கிளாஸ்ல அந்த ஃப்ரீ ஸ்கில்ஸ் கான்செப்ட்ல வந்து நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதுல பாருங்க, இலஸ்ட்ரேஷன், ஏஐ ஆர்டிஸ்ட், ஏஐ அவதார் டிசைன், சில்ட்ரன் புக் இலஸ்ட்ரேஷன், அதே மாதிரி போர்ட்போலியோ கார்ட்டூன் இமேஜ் என்று சொல்லி இப்படி என்று சொல்லி லோகோ இந்த டிசைன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது இதுல ஒன்று தெரியும் என்று சொல்லி சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப ஓகே வெயிட் பண்ணி ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கணும், நான் உங்களுக்கு ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க. ஓகே, இப்ப இந்த வெப் டிசைன்ல வந்து இப்ப உங்களுக்கு வெப் டிசைன் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கும் என்று சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், இந்த வெப் டிசைனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து நீங்களும் ஃபைவர்ல வந்து ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஏஐ டிசைன், யூஐ டிசைன், யூஎக் டிசைன் என்று சொல்லி நிறைய டிசைன் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. ஓகே, இப்ப நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று செஞ்சுக்கோம். ஜஸ்ட் அது ஃபேஸ்புக் இருக்கலாம். சரிதானே? அப்படி இல்லைன்னு சொன்னா சம்திங் ஏதோ ஒரு சோசியல் மீடியாவுக்கு நம்ம போஸ்ட் ஒன்று செய்வோம். அதே போஸ்ட நீங்க இந்த ஃபைவர்ல செஞ்சு கொடுத்தும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இதுல பாருங்க, ஃபிளேர் டிசைன், ப்ரோச்சர் டிசைன், போஸ்டர் டிசைன், அதே மாதிரி கெட்லாக் டிசைன், நம்ம ஹோட்டலுக்கு வந்து மெனு ஒன்று செஞ்சு கொடுத்து அதுல ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நிறைய டிசைன் இதுல இருக்குது. சோ செக் பண்ணி பாருங்க. இப்ப எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனா கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் நம்மளோட இந்த ஃப்ரீ ட்ரைனிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டி வரும். சோ நான் உங்களுக்கு ஐடியா வந்து தரேன், என்னென்ன ஸ்கில்ஸ்ல வந்து வெயிட் பண்ணலாம்னு சொல்லி. உங்களுக்கு இப்போ டவுட் வரும், இப்ப இந்த ஸ்கில்ஸ்ல நான் ஏர்ன் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டா நீங்க ஃபைவ்ல சர்ச் பண்ணுங்க. இப்ப ஜஸ்ட் இப்ப ஸ்கில்ஸ் என்ன சொல்லி சொன்னா இப்ப உங்களால என்ன செய்ய முடியும், ரைட்டா? இப்ப உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை ஃபைவ்ல நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி பாருங்க, அதுல ஆல்ரெடி யாராவது ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா டெஃபினெட்லி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஆனா அதுல யாருமே ஒர்க் பண்ணலன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா அதுல ஆர்டர் எடுக்கலாம். ஓகே, அந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு என்ன செய்வேன், எங்களோட கிளாஸ்ல அழகா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். சரிதானே? ஓகே, இதுல பாருங்க, இமேஜ் எடிட் பண்றது. சரிதானே? இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இமேஜ் எடிட் பண்றதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன் இப்ப இந்த நாலேஜ் வந்து பொதுவா எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிரேட் 6 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. ஏன் அவங்க இப்ப நம்ம சம்டைம்ஸ் செல்ஃபி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு போட்டோ எடுக்கலாம். சரிதானே? அந்த போட்டோ சைஸை மாத்துற, சைஸை குறைக்கிற, பிரைட்னஸை கூட்டுற, கலர்ஸை குறைக்கிறேன்னு சொல்லி நிறைய எடிட் பண்ணுவோம். அதே சர்வீசஸ் வந்து நீங்க ஃபைவ்ல ப்ரொவைட் பண்ணுங்களேன்.
என்ன செய்வீங்க? அதே இமேஜ் எடிட்டிங் சர்வீசஸ் வந்து நீங்க ஃபைவர்ல ப்ரொவைட் பண்ற டைம்ல ஈஸியா என்ன செய்யலாம், நீங்க எர்ன் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி பாருங்க, ஏஐ இமேஜ் எடிட்டிங், பிரசன்டேஷன் டிசைன், பேக்ரவுண்ட் ரிமூவல். இப்ப உங்களுக்கு பவர் பாயிண்ட் நாலேஜ் இருக்கு, அதுல வந்து ஒரு பிரசன்டேஷனை வந்து எப்படி நம்ம செய்யறதுன்னு ஒரு நாலேஜ் இருக்கு. இப்ப யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி மோஸ்ட்லி பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த பிரசன்டேஷன் எப்படி ஸ்லைட் செய்யறது, அது எப்படி வந்து அனிமேஷன் கொடுக்கறன்னு சொல்லி அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. சோ அதை நீங்க என்ன செய்யலாம், இந்த பிரசன்டேஷன் நீங்க ப்ரொவைட் பண்ணி கிளைண்ட்டுக்கு என்ன செய்யலாம், நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல். இப்ப எந்த ஃபைவர் ஜேர்னில நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தது எந்த ஸ்கில்ஸ்ல சொல்லி சொன்னேன். நான் இந்த வெப் டிசைன் செஞ்சு கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஓடுறத வந்து அடுக்கல, சரிதானே? அதே மாதிரி நான் இந்த வெப்சைட் செஞ்சு கொடுத்து HTML, ஜாவா, பைத்தன் அப்படி அந்த மாதிரியான ஸ்கில் செஞ்சு கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்த எந்த ஸ்கில்ஸ் சொல்லி சொன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல். இதுதான் எந்த ஃபைவர் ஜேர்னில ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதாவது ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவல் சொல்லி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு போட்டோ ஒன்று இருக்கும், அந்த போட்டோக்கு பின்னால இப்ப ஒரு ஜஸ்ட் ஒரு அன்வான்டான ஏதாவது பிக்சர் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப நான் வந்து ஒரு காருக்கு பின்னால இருந்து போட்டோ எடுக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஏதாவது கிராஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னு சொல்லி எனக்கு பின்னுக்கு வந்து ஏதாவது குரோவோ ஏதாவது பேர்ட்ஸ் ஒன்று பறக்குது. இப்ப அந்த டைம்ல இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டா, இப்ப கிளைண்ட் வந்து இப்ப அதாவது இப்ப ஃபாரினர்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த போட்டோவுக்கு இப்ப அந்த போட்டோவை செலக்ட் பண்ணி அதுல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதை திரும்பி சேவ் பண்ணி அதை கட் பண்ணி இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் பெரும்பாலும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி செய்யவே மாட்டாங்க. ஏன் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, யாரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றாங்களோ இந்த ஃபைவருக்கு வருவாங்க. இந்த ஃபைவருக்கு வந்து சர்ச் பண்ணுவாங்க பிக்சர் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சொல்லி. அந்த சர்ச் பண்ண டைம்ல நம்மளோட சர்வீஸ் வந்து அவருக்கு காட்டுற டைம்ல அவர் என்ன செய்வாரு, நம்ம ஹையர் பண்ணுவாரு, போட்டோ சென்ட் பண்ணுவாரு, ஆர்டர் அப்ளை பண்ணுவாரு, அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாரு, அவர் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு அவர் பைத்துருவாரு. ரைட்டா? அது நம்ம என்ன செய்வோம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அமௌண்ட் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், அவரை சர்வீஸ் வந்து அப்புறம் பண்ணுவோம். அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம், இப்ப சம்டைம் நம்ம ஃபைவர்ல அவர் சர்வீசஸ் வந்து நம்ம செஞ்சுட்டோம். இப்ப நமக்கு அவர் பே பண்ணலன்னு சொல்லி சொன்னா இப்ப டைம் எல்லாம் வேஸ்ட் தானே, நம்ம டேட்டா வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தானே எந்த டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனா இந்த ஃபைவர்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லி சொன்னா, யாருக்கு என்ன சர்வீசஸ் வேணுமோ அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், நமக்கு பே பண்ணணும். அவர் நமக்கு பே பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், அவர சர்வீசஸ் வந்து அவர வேக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இதால யாருமே பெனிக்காக தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாரு, அவங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் உங்களுக்கு தெரியும் சொன்னா ஈஸியா பண்ணலாம். இப்ப இந்த பிக்சருக்கு பேக்ரவுண்ட வந்து ரிமூவ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யறது, இப்ப போட்டோஷாப் தான் நாலேஜ் தெரிஞ்சிருக்கிற அவசியமே இல்லை. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல வந்து பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணாலே, இப்ப நான் எந்த ஜேர்னில யூஸ் பண்ணின ஃபர்ஸ்ட் வெப்சைட் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு அந்த பிஜி ரிமூவல் தான். எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. நான் வேற ஒன்றுமே இந்த போட்டோஷாப் நாலேஜ் பிஜி ரிமூவல் பண்ணவும் இல்லை, எலஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம், எந்த எப்ஸுமே யூஸ் பண்ணல. ஆன்லைனுக்கு வந்தேன், ஜஸ்ட் கூகுளுக்கு வந்தேன். ஓகே, அதையும் காட்டி பாருங்க. பிஜி ரிமூவல் சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஓகே, பிஜி ரிமூவல் HT சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி என்ன செய்யலாம், உங்களோட இமெயில கூட சைன் அப் பண்ணினா நீங்க ஈஸியா வந்து இதுல வந்து அந்த பிக்சருக்குரிய பேக்ரவுண்ட் வந்து ஈஸியா என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் எந்த ஃபைவர் ஜேர்னில ஃபர்ஸ்ட் வெப்சைட் நான் யூஸ் பண்ணது. அதே சேம் டைம் என் ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ் வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் தான், சரிதானே? அப்ப இதுக்கு நான் வந்து நாலேஜ், இந்த போட்டோஷாப் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும் சொல்லி நான் இருந்திருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல இப்ப இருக்க மாட்டேன், விளங்கிட்டேன். அதே சேம் டைம் இப்ப உங்களுக்கு சிவி ஒன்று டிசைன் பண்ண தெரியும் சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃபைபர்ல. அதே மாதிரி சோசியல் மீடியா டிசைன், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்ல உங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்று எடிட் பண்ண தெரியும், இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு போட்டோ வந்து பிக்சர் ஒன்று எடிட் பண்ண தெரியும், அதே சேம் டைம் டிக்டாக்கும் தெரியும் சொல்லலாம். நீங்க என்ன செய்யலாம், அதே அங்க நீங்க எடிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க ஃபைவர்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா வந்து நம்ம ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இப்படி சொல்லி நிறைய இந்த டிசைன் கான்செப்ட்ல வந்து நிறைய விஷயமான இதுல பாருங்க, ஆர்கிடெக்ட், அதே மாதிரி டிசைன், பில்டிங் என்கேஜிங், லைட்டிங் டிசைன் சொல்லி நிறைய இந்த டிசைன் இதான் மெயின் கேட்டகரி. இந்த மெயின் கேட்டகரியில வந்து சப் கேட்டகரியா
இந்த எல்லா ஸ்கில்ஸும் வந்து இருக்கு. சோ நீங்களும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெக் சரிதானே? ஓகே. இந்த ப்ரோக்ராம் டெக்ல வந்து இப்போ உங்களுக்கு பிசினஸ் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண தெரியும்னு சொல்லி சொன்னா அதை வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க அந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதுல வந்து இ காமர்ஸ் நீங்க செய்யலாம். லேர்னிங் பேஜ், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஒரு ஒன் பேஜ் என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் ரைட்டா. இப்ப இந்த லேர்னிங் பேஜ் எல்லாம் வந்து ஈஸியா நம்ம என்ன செய்யலாம். இப்ப இதுக்கு வந்து HTML தெரிஞ்சுக்கணும், WordPress தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. இந்த லேர்னிங் பேஜ் நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணலாம். அது எப்படி என்ன செய்யலாம், என்ன செய்யும் எங்களோட கிளாஸ்ல வந்து இந்த ஃப்ரீ ஸ்கில்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து இந்த டாப் ஷிப்பிங் வெப்சைட், இதுல வந்து வேர்ட்பிரஸ், ஷாப்பிஃபை, விக்ஸ் இப்படி என்று சொல்லி வெப்சைட் சம்பந்தப்பட்ட எல்லா இதுலயுமே இந்த ப்ரோக்ராம் டெக்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அடுத்த சைட்டை பார்த்தா நீங்க ஏஐ டெவலப்மெண்ட், ஏஐ வெப்சைட், ஏஐ சொல்லி எல்லாமே வந்து ஏஐ என்று இருக்கு. ஸோ கட்டாயம் நான் உங்களுக்கு கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தான். மோஸ்ட்லி ஏஐ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இன்ஃபர்மேஷன் என்ன செய்யணும், லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே வந்து இந்த ஏஐ வச்சுதான் செய்யும், எல்லாமே ஜெனரேட் ஆகும் சரிதானே? சோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான கேட்டகரி ஸ்கில்ஸும் இருக்கு சரிதானே? இது அடுத்த வந்து பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுல வந்து SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதே மாதிரி லோக்கல் SEO, இ காமர்ஸ் SEO, வீடியோ SEO, அதே மாதிரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் என்று சொல்லி எல்லா ஸ்கில்ஸும் வந்து இதுல சப் கேட்டகரியான எல்லா ஸ்கில்ஸும் இதுல இருக்கு சரிதானே? சோ இதுல ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஃபைவர்லையும் எர்ன் பண்ணலாம். அடுத்தது இந்த வீடியோ அனிமேஷன். சோ மோஸ்ட்லி சரிதானே, இப்ப யாருக்கிட்டையும் எனக்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கிட்டையுமே ரெண்டு ஸ்கில்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அதுல முதலாவது தான் இந்த வீடியோ எடிட்டிங் என்று சொல்றது. யாருமே சொல்ல இயலாது எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஏன் அப்படி உங்களுடைய ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஒன்று பேஸ்புக் யூஸ் பண்ணாம இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க டிக்டாக் யூஸ் பண்ணாம இருக்கணும். நீங்க சோசியல் மீடியா ஒன்றுமே யூஸ் பண்ணாம இருந்தா தான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இல்லைன்னு சொல்லி நாங்க ஃபைன் பண்ணுவோம். சோ அப்படி யாருமே இந்த சிச்சுவேஷன்ல யாருமே இல்ல. மோஸ்ட்லி எல்லாருமே சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க தான். சோ அந்த சோசியல் மீடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ எடிட்டிங் நம்ம வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வாறான எப்படி ஒரு ஒரு அட்ராக்டிவான எஃபெக்ட போட்டு ஒரு விசுவலை போட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்றது, எடிட் பண்ணி ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்றோம். அங்க என்ன உள்ள போய் நமக்கு அந்த சோசியல் மீடியால ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் வந்து அதே டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் அந்த ஒரு விசுவலை வந்து இந்த ஃபைபர்ல நீங்க கிளைண்ட்டுக்கு நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கில்ஸ் வேற லெவல்ல நீங்க ஃபைபர்ல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். சோ நீங்க அதை ஜஸ்ட் என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்த்துக்கணும் சரிதானே? இப்ப தனியா வந்து ஒரு கிளைண்ட் வருவார், எனக்கு வீடியோ எடிட்டிங் எடிட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி. அது வந்து அவரை கம்பெனி விட இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட், அவரோட டெக்ஸ்ட், அவர் போட்டோ எல்லாமே செட் பண்ணி வீடியோ நம்ம எடிட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப சோ இப்ப உங்களுக்கு தான் ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு. ஏன் நம்மளோட பிக்சரை போட்டு நம்ம ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு நம்ம அதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு பொயமோ ஏதாவது டெக்ஸ்டோ நம்ம என்ன செய்வோம், போட்டு வீடியோ எடிட் பண்ணுவோம். அப்படித்தானே பொது அப்படித்தானே செய்யறோம் நம்ம. அதுல வந்து இப்ப எஃபெக்ட போடுவோம், எந்த இடத்துல வந்து எழுத்து வந்து கொஞ்சம் ஜூம் ஆகணும், அதே மாதிரி பிக்சர் எவ்வளவு ஜூம் ஆகணும் எவ்வளவு அவுட் ஆகணும்னு சொல்லி அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த டைமை நீங்க அங்க ஸ்பெண்ட் பண்றது விட சோசியல் மீடியாவுல அந்த டைமை வந்து நீங்க ஃபைவர்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம், இந்த வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். அதுல பாருங்க இப்ப இன்ட்ரோ வீடியோ, அதே மாதிரி வீடியோ டெம்ப்ளேட், சப்டைட்டில். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சப்டைட்டில் உங்களுக்கு தெரியும். ஏன் இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ற டைம்ல நமக்கு என்ன செய்யும், கீழுக்கு வந்து கேப்ஷன் போடுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒன்று நம்ம பொயம்ல என்ன செய்வோம், மேலுக்கு நம்மளோட போட்டோ போகும், பின்னுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போகும், கீழுக்கு வந்து நம்ம ஏதாவது கேப்ஷன் எட் பண்ணினா அந்த கேப்ஷன் போகும். சரி, இதைத்தான் நம்ம சொல்லுவோம் கேப்ஷன் சப்டைட்டில் சொல்லி. அப்ப நம்ம ஒன்றுமே செய்யறது இல்லை, நம்ம ஒன்றும் யோசிக்கிறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கிளைண்ட் வந்து நமக்கு போட்டோ தருவாரு, அவரும் மியூசிக் தருவாரு. சம்டைம் அவர் மியூசிக் தரல நம்ம மியூசிக் எட் பண்ணலாம். அவரும் என்ன செய்வாரு, சப் டைட்டில் நமக்கு தருவாரு. நம்ம ஜஸ்ட் என்ன செய்யறது, கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய இமேஜையும் நம்மளோட மியூசிக்கையும் அவரை கேப்ஷனையும் போட்டு எடிட் பண்ணி ஒரு வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்றோம். அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம், அப்ப இதே
இப்ப இந்த சர்வீசஸ் வந்து இப்ப அந்த ஃபாரின் கிளைண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யறதானே. ஏன்னு சொல்லி சொன்னா பொதுவா யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற கிளைண்ட் யாருமே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. யாரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி தான் இந்த சேவ். இப்ப ஜஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த $5 சொல்றது, இப்ப நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோ இந்த சர்வீசஸ்க்கு வந்து $5 சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த $5 என்று சொல்றது ஒரு டிப்ஸ் மாதிரி. சோ அத வந்து யாரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஈஸியான முறையில் ஆர்டரை வந்து அவங்க பிளேஸ் பண்ணிட்டு அவங்க பயிற்சிருவாங்க. சோ டோட்டலா இந்த ஃபாரின் கிளைண்ட் எல்லாமே வந்து யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இதாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றோம், அதுவும் ஸ்பெசிபிக்கா வந்து ஃபைவர்ல ஒர்க் பண்றோம். சரிதானே. சோ இப்ப இந்த வீடியோ எடிட்டிங்ல வந்து வீடியோ விசுவல் எஃபெக்ட், வீடியோ ஆர்ட், அதே மாதிரி இன்ட்ரோ வீடியோ, சப்டைட்டில் கட்டன், வீடியோ எடிட்ஸ், இந்த சேவ்ஸஸ் அதாவது இந்த வீடியோ எடிட்ஸுக்கு அவங்களே போட்டோ தருவாங்க, அவங்களே எல்லாமே தருவாங்க. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில அந்த எஃபெக்ட போட்டு முன்னுக்கு பின்னுக்கு அப்படி போட்டு ஜூம் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவா நம்ம எடிட் பண்றதானே, அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் என்ன செய்ய போறோம், இந்த எல்லாம் வந்து கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஓனா வந்து கிரியேட்டிவா யூஸ் பண்ணி ஒண்ணுமே செய்யறது இல்ல, அவங்க தாரத்தை நம்ம ஜஸ்ட் எடிட் பண்றதுதான். சரிதானே. இதுல வந்து பார்க்கலாம் டிக்டாக் வீடியோ, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோ சொல்லி நிறைய வீடியோ சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப அடுத்தது இந்த இப்ப ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஓகே. இப்ப எனக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டிங்ல எனக்கு எந்த ஸ்கில்ஸும் இல்லை. நான் பெருசா நான் வந்து போன் யூஸ் பண்றது இல்ல, சோசியல் மீடியா யூஸ் பண்றது இல்ல. இப்ப எனக்கு வந்து ரைட்டிங் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன இருக்கு. இப்ப நான் வந்து நல்லா எழுதுவேன். நான் வந்து அதாவது ஹோஸ்ட் ஸ்டோரி பேக்க நான் நல்லா எழுதுவேன். அதே மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு டாபிக்ல எனக்கு ஒரு ஹெட்டிங் ஒன்று தந்தா அந்த ஹெட்டிங்கை வச்சு நான் ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதுவேன். அப்படி இல்ல ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று தந்தா அந்த வீடியோல வரக்கூடியது, அந்த வீடியோல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் வந்து இங்கிலீஷ்ல ரைட் பண்ணுவேன் சொல்லக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்களும் ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். இதுல பாருங்க வந்து ஓகே, இந்த ரைட்டிங் செக்ஷன்ல வந்து இப்ப இந்த கண்டென்ட் ரைட்டிங் இருக்கு. இப்ப இதுல அந்த ஆர்டிகல், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, வெப்சைட் கண்டென்ட், அதே மாதிரி இந்த மூணுமே வந்து ஒரே கான்செப்ட் தான். அவங்க ஒரு டைட்டில் ஒன்று தருவாங்க, அந்த டைட்டில நம்ம வச்சு எஸ்ஏ எழுதுரு. இப்ப மோஸ்ட்லி எல்லாருமே எஸ்ஏ எழுதிருப்போம், எக்ஸாம்ல எழுதிருப்போம். எக்ஸாம்ல 250 வேர்ட்ஸ் எழுதிருப்போம். ஏதாவது ஒரு காம்படிஷன் சொல்லிச்சுன்னா 1000 வேர்ட் நம்ம எஸ்ஏ எழுதிருப்போம். சோ எஸ்ஏ வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்ல எழுதுற உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹெட்டிங்க தருவாங்க, அந்த ஹெட்டிங்ல நம்ம செய்ய போறோம், எஸ்ஏ எழுத போறோம். அந்த எஸ்ஏ வந்து நம்ம ஃபைவர் மூலமா அவருக்கு என்ன செய்ய போறோம், டெலிவரி பண்ண போறோம். நம்ம எழுதின ஆர்டிகளுக்கு அவர் என்ன செய்வார், ஆல்ரெடி அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு, அந்த பேமெண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். சரிதானே. அதான் இந்த 3 கான்செப்ட், ஆர்டிகல் ரைட்டிங், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, வெப்சைட் கண்டென்ட். அதே மாதிரி இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் சொல்றது நம்ம யோசிச்சு ஏதாவது எழுதுரு. அது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இங்கிலீஷ் மீடியம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி எப்படி தெரிஞ்சிருக்கு. அதே சேம் டைம் இப்ப இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து புதுசா என்ன செஞ்சு ஏஐ வந்து, சோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். விளங்கிட்டா. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு ஹோஸ்ட் ஸ்டோரி, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பேக்கா தெரியும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க ஹோஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லி. அந்த பேக்கதையை வந்து அவங்க எத்தனை டாலருக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க, எத்தனை டாலருக்கு அந்த பேக்கதையை அவங்க எழுதி எழுதி கொடுத்து அவங்க அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிதானே. அதே மாதிரி புக் எடிட்டிங், நம்ம இபுக்கு வந்து ரைட் பண்ணி கொடுக்குறது. அதாவது இப்ப ஒரு புக் ஒன்று இருக்கும், அந்த புக் கவருக்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது எழுதி கொடுக்குறது. சரிதானே. அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து ரிசியூம் ரைட்டிங், கவர் லெட்டர். இப்ப நம்ம ஜப்புக்கு அப்ளை பண்ண டைம்ல கவர் லெட்டர் கட்டாயம் வேணும். சோ இப்ப அதற்கான கவர் லெட்டர் உங்களால ரைட் பண்ண ஏழுமணி சொல்லி சொன்னா இப்ப அவர் எல்லாமே அவர் தருவாரு. நீங்க ஒன்றுமே நம்ம எழுதுறது இல்ல, எல்லாமே அவர் தருவாரு. அவர் பயோடேட்டா எல்லாமே தருவாரு. அவர் என்ன ஜப்புக்கு அப்ளை பண்ண போறேன்னு சொல்லுவாரு. சோ எல்லாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பேச இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கவர் லெட்டர் நம்ம எழுத போறோம். சோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப இது உங்களுக்கு இல்லையா தெரியும் சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். சோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து பாருங்க இந்த டிரான்ஸ்லேஷன். இப்ப பொதுவா வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி தமிழ், இங்கிலீஷ், சிங்களம் இது 3 தெரிஞ்சிருக்கும். சரிதானே. அதே மாதிரி ஜப்பானீஸ், ஸ்பானிஷ் சொல்லி யார், ரஷ்யன் சொல்லி யாருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஃபைவர்ல வந்து ஓகே, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஸ்ரீலங்கா இருக்கக்கூடியவங்களும் ஜப்பானீஸ்ல இருந்து ஸ்பானிஷுக்கு மாத்துறது, இந்த ரஷ்யால இருந்து இங்கிலீஷுக்கு மாத்துறது நிறைய பேர் ஏன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க ஃபைவர்ல சர்ச் பண்ணி பாருங்க, நம்மட ஸ்ரீலங்கால இருந்து ஏன் பண்றாங்க.
எதனால ஏன் பண்றாங்க? அதுக்குதான் இப்ப கூகுள் இருக்கு. கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, டிரான்ஸ்லேட் சொல்லி சர்ச் பண்ணாலே எல்லாமே வரும். இங்கிலீஷுக்கு தமிழுக்கு மாத்தலாம், தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கு மாத்தலாம், ஜப்பானிஸ்ல இருந்து ஸ்பானிஷுக்கு மாத்தலாம், ரஷ்யால இருந்து ஜப்பானுக்கு மாத்தலாம், இப்படின்னு சொல்லி நம்ம அந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்ப இதுக்கு நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேட் நாலேஜ் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல. அதே சேம் டைம் பாருங்க, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது அவங்க ஆடியோ ஒன்று தருவாங்க. அந்த ஆடியோல அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்றாங்களோ, அந்த ஆடியோல அவங்க என்ன பேசுறாங்களோ, அதை நம்ம என்ன செய்யணும், அதை லிசன் பண்ணி இங்கிலீஷ்ல நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். சோ இப்ப உங்களுக்கு லிசன் பண்ணக்கூடிய ஒன்று இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல நீங்க ஏன் பண்ணலாம். சரிதானே? அடுத்த செக்ஷனை பாருங்க, மியூசிக் ஆடியோ. இப்ப நான் வந்து ஒவ்வொரு மெயின் கேட்டகரிலையும் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மிக முக்கியமானது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன். சரிதானே? அப்ப இதுல வந்து நீங்க இப்போ நீங்க பிரீஃபா பாக்குறேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணினா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளாஸ் வந்து 12 மணிக்கு தான் நினைச்சலாம் இந்த ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிதானே? இப்ப இந்த மியூசிக் ஓடியில வந்து ஆஹ் இப்ப ஏதாவது பேக்ரவுண்ட் வாய்ஸை வந்து நம்ம நாய்ஸஸ் வந்து கட் பண்றது, அந்த ஆடியோ கட் பண்றது, ஏதாவது ஒரு விசுவல் எஃபெக்ட் போறதுன்னு சொல்லி இந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட இதை வந்து நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து பிசினஸ்ல பாருங்க. சரிதானே? அதே சேம் டைம் வந்து ஃபிட்னஸ் பிசினஸ்ல வந்து ஹெச்ஆர் கவுன்சிலிங், இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண தெரியும்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். விளங்கிட்டா? அப்படி இல்லை நீங்க ஆல்ரெடி நீங்க கஸ்டமர் சப்போர்ட்டை வெயிட் பண்றீங்கன்னு சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம், ஆன்லைன்ல இருந்து கொண்டு கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது ஆன்லைன் கம்பெனிக்கு நீங்க என்ன செய்யலாம், ப்ரொவைட் பண்ணலாம். சோ அப்ப அதே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த பிசினஸ் செக்ஷன்ல இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் செக்ஷன்ல வந்து புக் மார்க்கெட்டிங், பேரோல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்டைம் தெரியும்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஏஐ சேல்ஸ், மிக முக்கியமா வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிதானே? பாருங்க, இந்த ஃபைவர்ல வந்து இது எல்லாமே மெயின் கேட்டகரி. இந்த கிராஃபிக் டிசைன், ப்ரோக்ராமிங் டெக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரிதானே? அந்த மெயின் கேட்டகரியிலே இந்த ஏஐ வந்து ஒரு மெயின் கேட்டகரியா கொண்டு வந்தாங்க. அப்ப பாருங்க, ஏஐ வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா ரெண்டிங் ஆகுன்னு சொல்லி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. சோ இந்த ஏஐ வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஏஜென்ட் ரன் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ் அனலைஸ் பண்ணலாம், டேட்டா அனலைஸ் பண்ணலாம். சரிதானே? ஏஐ கவுன்சிலிங், ஏஐ ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஏஐ மியூசிக், ஏஐ வீடியோ ஆர்ட், அதே மாதிரி ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த ஏஐ வச்சு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி நாங்க கிளாஸ்ல என்ன செய்யும், ப்ரீ ஸ்கில்ஸ்ல வந்து அவங்க டீச் பண்ணுவோம். விளங்கிட்டா? சோ இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப கிட்டத்தட்ட பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னுடைய கிளாஸ் வந்து எண்ட் ஆகிற டைம்ல யாரு ஓட்டுக்கு பைப்பர் மேக் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்க ஈஸி ஒரு டிப்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்றோம். அதாவது பெஸ்ட் ஆர்டர்ஸை எப்படி எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி நான் லாஸ்ட்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிதானே? அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது பேர்சனல் கைட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், அந்த கைடை வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து கிளையண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். கிளைண்டா? அதே மாதிரி கவுன்சிலிங், அதே மாதிரி போட்டோகிராஃபின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய மெயின் ஸ்கில்ஸ் இருக்கு இந்த ஃபைவர்ல. அப்போ இப்ப உங்களுக்கு டவுட் பண்ணலாம், இப்ப நான் எந்த ஸ்கில்ஸ்ல ஏர்ன் பண்றேன் என்ன சொல்லி கேட்டா, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்க, என்கிட்ட எந்த ஸ்கில்ஸ் இருக்கு, நான் எதுல ஏர்ன் பண்ணலாம் என்ன சொல்லி நீங்க ஒரு அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு பின்னால ஓகே நம்ம இதுல வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஃபைவர்ல இறங்குங்க. ஓகே. இப்ப என்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், ஃப்ரீயா உங்களுக்கு ஸ்கில்ஸ் நாங்க டீச் பண்ணுவோம். சோ நீங்க அதுல வந்து பயப்பட தேவையில்லை இல்லை. ஓகே. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபைவர்ல வந்து இதுதான் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஓகே. நான் இப்ப டிசைட் பண்ணிட்டேன், நான் இப்ப என்ன செய்ய போறேன், ஃபைவர்ல ஒர்க் பண்ண போறேன். ஓகே. இப்ப அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை, ஒரு அக்கவுண்ட் ஒன்று தேவை. விளங்கிட்டா? ஃபைவர்ல ஒர்க் பண்ண சொன்னா கட்டாயம். இப்ப நான் வந்து இப்ப இன்னைக்கு என்ன செய்யல, இந்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல ஃபைவர் எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது. ஏன்டா வந்து பொதுவா ஃபைவர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், எஸ்சிஓ மெத்தட்ல தான் நம்ம ஃபைவரை வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணணும். இப்ப நான் வந்து ஜஸ்ட் இங்க ஜாயினை கிளிக் பண்ணுங்க. ஜாயினை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில கொடுங்க. அதே சேம் டைம் வந்து இமெயிலுக்கு ஒரு கோட் வரும். அவ்வளவுதான். அப்படி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம அக்கௌண்ட்டை வந்து என்ன லாஸ்ட் டைம்ல நீங்க வித்ட்ரால் பண்ற டைம்ல உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகினா, சோ உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகினா எப்படி இருக்கும்னு சொல்லி ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்துக்கொள்வோம். சோ நான் வந்து இப்ப உங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஓகே. இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது நமக்கு என்ன தேவை,
இப்ப ஜஸ்ட் நம்ம பேங்க்ல நம்ம சல்லி ஒன்று எடுக்கணும்னு சொல்லி சொன்னா நமக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று வேணும். அதுக்கு பின்னால் நம்மளோட பேர் என்ன செய்யணும், அந்த பேங்க்ல பதிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஃபைவர்லயும் உங்களுக்கு ஒன்று சொல்லி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் சொல்லி சொன்னா என்ன ஜஸ்ட் செக் பண்ணி காட்ட பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப இந்த வீடியோ செக்ஷன்ல வந்து ஓகே நான் இப்ப வந்து இதுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி காட்டிக்கொள்றேன். ஓகே, இப்ப இதுல வந்து நான் சர்ச் பண்றேன் யூடியூப் வீடியோ எடிட்னு சொல்லி. ஓகே, யூடியூப் வீடியோன்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணினா எனக்கு கிட்டத்தட்ட பாருங்க நிறைய இது ஷோ ஆகுது. சரிதானே? ஓகே, இதுல வந்து நான் என்ன செய்றேன், இதை கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே, நான் இதை வந்து இவர் என்ன செய்றேன் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே, நீங்க பயப்பட தேவையில்ல, இது என்னதுன்னு சொல்லி நான் உங்களால அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிதானே? சோ இதை ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னு சொல்லி சொன்னா இதுதான் இவர ப்ரொஃபைல். இவர பேர் என்ன? இவர பேர் வந்து மைக். சரி, இவர் எங்க இருக்காரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. இவர் லாஸ்ட எப்ப டெலிவரி பண்ணிக்காரு? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால. சரி, இவர் லாங்குவேஜ் இவருக்கு என்ன பேச இயலும்? இங்கிலீஷ். ஓகே, இவர் அவரை பார்த்து என்ன சொல்லியாரு சொல்லிக்காரு. சோ இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ப்ரொஃபைல் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? சோ மோஸ்ட்லி நமக்கு வந்து ஃபைபர்ல வேக் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நமக்கு கட்டாயம் ஒரு அக்கௌண்ட் ஒன்று வேணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால நமக்கு நம்ம என்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் கிளைண்ட்டுக்கு என்று சொல்லி நமக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று வேணும். அதுக்கு பின்னால வந்து ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சோம், நம்மளோட ப்ரொஃபைல்ல இந்த சர்வீசஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் என்று சொல்லி நம்மளோட ப்ரொஃபைல நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன், ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னால வந்து இந்த ஸ்கில்ஸ் தான் நான் ஒர்க் பண்ண போறேன் என்று சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னால் நீங்க உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபைவர்ல சர்ச் பண்ணி பார்க்கணும் இந்த ஸ்கில்ஸ் ஃபைவர்ல எப்படி டிமாண்ட்ல இருக்குது. ஃபைவர்ல வந்து அவங்க எப்படி பிரைஸ் அவங்க செட் பண்றாங்க, அவங்களோட ஸ்கில்ஸுக்கு வந்து அவங்க பிரைஸ வந்து அவங்க எப்படி செட் பண்ணி அந்த ஆர்டரை வந்து கிளையண்ட்டுக்கு சப்மிட் பண்றாங்க, எப்படி டிமாண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நீங்க சாய்ஸ் பண்ற அந்த ஸ்கில்ஸ் என்ன செய்யணும், நீங்க ஃபைவர்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்ப நான் என்ன செஞ்சேன், அதை சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ஐடியாவும் எடுத்துட்டேன். இப்ப நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட இதுல ஒர்க் பண்ண போறேன், அந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன். சோ என்ன செஞ்சுட்டேன், இப்ப நான் வந்து இங்க சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா வந்து எடுத்துட்டேன். சரிதானே? ஓகே, இப்ப ஃப்ரீ ஸ்கில்ஸ் படிக்கிறவங்க என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. நாங்க ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எங்கட கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம், ஃபெஸ்ட்டுக்கே நாங்க ஃப்ரீ ஸ்கில்ஸ் தான் டீச் பண்ணுவோம். இல்லைங்களா? எங்கட ஃப்ரீ ஸ்கில்ஸை டீச் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் தான் நாங்க அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லி நாங்க போவோம். சோ நீங்க அதுல வந்து வெரி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு மார்க்கெட் ஒரு அனலைஸ் பண்ணி நம்மட ஸ்கில்ஸ் வந்து மார்க்கெட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியாவும் எடுத்துட்டோம். ஓகே, இப்ப அடுத்தது பார்ப்போம். ஒரு ஃபைபர்ல ரொம்பவே ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லி சொன்னா இந்த சப்ஜெக்ட் தான். இப்ப ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்ககிட்ட நீங்க கேட்கலாம். அதாவது ஃபைபர்ல ஃப்ரீலான்சரா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ, அதுவும் ஸ்பெசிபிக்கா வந்து இந்த ஃபைபர்ல யாரு ஒர்க் பண்ணாங்களோ, இந்த ஃபைபரை விட்டு யாரு ப்ரொபோட் பண்ணி போனாங்களோ அவங்களுக்கிட்ட நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். இப்ப ஆல்ரெடி ஃபைபர்ல ஒர்க் பண்ணவங்க சொல்லுவாங்க, நானெல்லாம் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டேன், ஃபைபர்லயும் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஃபைபர்ல எந்த ஓடர்ஸும் எனக்கு வரல, நீ ட்ரை பண்ணாத மச்சான், நீயும் வேஸ்ட் தான். என்னன்னு சொல்லி சொன்னா நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், 2 மாசமா 3 மாசம் ட்ரை பண்ணேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு வரல, நீயும் ட்ரை பண்ணாத மச்சான் என்று சொல்லி யாரு ஆல்ரெடி ஒர்க் பண்ணாங்களே அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரீசன் வந்து அவங்களுக்கு எந்த வித ஆர்டருமே என்ன செய்யல, அவங்களுக்கு கிடைக்கல. சோ நீங்க அவங்களுக்கிட்ட நீங்க அவங்களுக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். சரிதானே? நீங்க செஞ்ச ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ்ல வந்து உங்களோட எஸ்சிஓ 100% வந்து எல்லாமே ஓகேயா இருந்துச்சா என்று சொல்லி நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. ஒரே ஒரு கேள்விதான், நீங்க வேற ஒன்றுமே கேட்கறதில்ல. உங்களோட எஸ்சிஓ எல்லாம் ஓகேவா? இப்ப எஸ்சிஓன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிதானே? நீங்க பயப்பட தேவையில்லை. எஸ்சிஓ எல்லாம் ஓகேவா இருந்துச்சான்னு சொல்லி உங்களை யாரு ப்ரொபோட் பண்ண போனாரோ அவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. சரிதானே? அவர் வந்து சொல்லுவாரு, எஸ்சிஓ என்ன நான் பெருசா செஞ்சிடலையே, எந்த சர்வீசஸ் வந்து பெருசா செஞ்சிடலையே என்று சொல்லி அவர் சொல்லுவாரு. விளங்கிட்டா? நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, அது ஸ்பெசிபிக்கா ஃபைவர்ல ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா
கட்டாயம் எஸ்சிஓ வந்து கட்டாயம் நீங்க தெரிஞ்சு ஆகணும். இதுதான் இந்த ஃபைவர்ல சீக்ரெட். விளங்கிட்டா? எஸ்சிஓ என்று சொல்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்ப நான் பாத்துக்கொள்ளுங்க, உங்களை லைவா காட்டுறேன். ஓகே, இப்ப நான் வந்து இதுல வந்து சர்ச் பண்ணேன். எதுல? ஃபைவர்ல சர்ச் பண்ணேன், யூடியூப் வீடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணேன். சரிதானே? இப்ப அந்த சர்ச் பண்ற டைம்ல நான் இப்ப என்ன செஞ்சேன், இவரை கிக்க ஓபன் பண்ணினேன். இவரை கிக் நான் எப்படி ஓபன் பண்ணேன், நான் சர்ச் பண்ற டைம்ல இவரை கிக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செஞ்சுது, ரேங்க் ஆகி இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவரை இது வந்து ஷோ ஆகி இருந்துச்சு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவர கிக் வந்து எனக்கு காட்டினதால தான் நான் என்ன செஞ்சேன், கிளிக் பண்ணினேன். கிளிக் பண்ணி என்ன செஞ்சேன், இவர் ஓடஸ வந்து நான் இவருக்கு கொடுப்பேன். சரியா? இப்ப இதே மாதிரி இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் வந்து யூடியூப் வீடியோ எடிட் பண்றான்னு சொல்லிட்டுமே அப்படி சர்ச் பண்ணினா உங்களோட ஃப்ரெண்ட் கிக் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இப்படி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்ததா என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. சரிதானே? ஓகே, இப்ப அடுத்த ஒரு புது வேர்ட் தான் இந்த கிக் என்று சொல்றது. ஓகே, இப்ப நான் புதுசா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன், கிக் என்று சொல்லி. இந்த கிக் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா, ஓகே, நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்று போடுவீங்க. அதுக்கு நம்ம எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஃபேஸ்புக் போஸ்ட் சொல்லி. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போடுவோம், நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம், இன்ஸ்டாகிராம் வீடியோன்னு சொல்லுவோம். டிக்டாக்ல ஒரு வீடியோன்னு போடுவோம், டிக்டாக் வீடியோன்னு சொல்லி போடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா ரீல்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம இன்ஸ்டாகிராம் போடுறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஃபைவர்ல நம்மட ஸ்கில்ஸ ஒரு போஸ்டா நம்ம போடுவோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம சொல்லுவோம் கிக் என்று சொல்லுவோம். விளங்கிட்டா? சோ கிக் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஓகே, இப்ப இந்த எஸ்சிஓ வந்து எங்கெல்லாம் வேக் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே, இப்ப நம்ம ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப இந்த கிக் என்று சொல்றது உங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்கிட்டு. சரிதானே? சோ இப்ப நம்ம கிக்க பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது நமக்கு ஓடர்ஸ் வருமானு சொல்லி கேட்டா இல்ல. ஏன்? நம்ம எஸ்சிஓ வந்து 100% செய்யணும். இப்ப நீங்க ஒரு டைட்டில செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டைட்டில 15% எஸ்சிஓ வேக் ஆகும். விளங்கிட்டா? அடுத்த 20% வந்து உங்களோட ஸ்கில்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்ன செய்யும், 20% வேக் ஆகும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த கீவேர்ட் என்று சொல்றது. சரிதானே? இந்த கீவேர்ட் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பையர் வந்து சர்ச் பண்றதானே. இப்ப ஒரு பையர் இப்படித்தான் சர்ச் பண்ணுவாருன்னு சொல்லி ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ற நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம இவர் இப்படித்தான் சர்ச் பண்ணுவாருன்னு சொல்லி அந்த வேர்ட் என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபைன் பண்ணி நம்மட அந்த ஸ்கில்ஸ்ல, அதாவது நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம எட் பண்ற டைம்ல நம்மட கிக்கும் என்ன செய்யும், எஸ்சிஓ மெத்தட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகும். லாஸ்டா இந்த எஸ்சிஓல வந்து 40% எங்க நம்மளுக்கு தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி சொன்னா நம்மளோட டிசைன்ல, அதாவது நம்ம போடக்கூடிய போஸ்ட்ல அந்த இமேஜ்ல தான், நம்மளோட இந்த கிக்ற இமேஜ்ல தான் 40 விதமான எஸ்சிஓ வேக் ஆகுது. சரிதானே? ஓகே, இதுல பாருங்க, இப்போ செக் பண்ணி காட்ட பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் வந்து டைட்டில். சரிதானே? இந்த டைட்டில வந்து 15 விதமான எஸ்சிஓ வேக் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து கிக்ற இமேஜ். இமேஜ் எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்குதோ அப்பதான் நம்ம என்ன செய்வோம், கிளிக் பண்ணுவோம். சரிதானே? ஒரு கவுன்சிலிங்ல ஒரு பார்ட் தான் ஒரு இமேஜ் வந்து ஒரு ஒரு மனுஷன் ஒரு மைண்ட் இருக்கு. அந்த மைண்ட் செட்ல வந்து ஒன்று அழகா இருந்தா, அதாவது அது பிக்சர் இருக்கலாம், ஏதோ சம்திங் லைக் தட், ஏதாவது ஒன்று கலர்ல பெர்ஃபெக்டா இருந்தா நம்ம என்ன செய்வோம், அதைத்தான் சாய்ஸ் பண்ணுவோம். சரிதானே? அதே மாதிரி தான் இந்த இமேஜ் எந்த அளவுக்கு அட்ராக்டிவ் இருக்கோ அந்த இமேஜை பார்த்து தான் என்ன செய்வாரு, கிளைண்ட் வந்து கிளிக் பண்ணுவாரு. அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்வாரு, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுவாரு. சோ இதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். சரிதானே? ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ளதான் அந்த கீவேர்டை வந்து என்ன செஞ்சுப்பாரு, அவர் எட் பண்ணிப்பாரு. சோ டோட்டலா எஸ்சிஓ சொல்றது இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த கீவேர்ட், இந்த இமேஜ், இந்த டைட்டில் டோட்டலா எஸ்சிஓ வேக் ஆகுது. எஸ்சிஓன்னு சொல்லி சொன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம சர்ச் பண்ற டைம்ல இவர கிக் வந்து நமக்கு ஷோ ஆயிடுச்சு இல்லையா, அதுதான் எஸ்சிஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்க, உங்களோட கிக்ல வந்து எஸ்சிஓ பெர்ஃபெக்டா இருந்துச்சா என்று சொல்லி நீங்க கேளுங்க. அவர் எஸ்சிஓ பெர்ஃபெக்டா இருந்துச்சா அவர் என்ன செஞ்சு பாரு, ஈஸியா ஃபைவர்ல ஓர்டர் எடுத்துப்பாரு.
ஃபைவர் என்று சொல்றது பொதுவா ஹார்ட்வேர்க் இல்ல, எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான். ஓகே, இப்ப அடுத்து இப்ப நீங்க எஸ்சிஓ செஞ்சுட்டீங்க, உங்களோட கிக்கு வந்து இப்ப நீங்க எஸ்சிஓ எல்லாம் ஓகே, சரிதானே? அடுத்தது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு இமேஜ் எந்த அளவு. இப்ப உங்ககிட்ட நீங்க நார்மலா தான் ஸ்கில்ஸ், இப்ப நார்மலா தான் நீங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றீங்க. ஆனா உங்களோட கிக்கிற இமேஜ் வந்து, உங்களோட போஸ்ட்ல இமேஜ் வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்லி சொன்னா பையர் வந்து ஒன்றையுமே பார்க்க மாட்டாரு. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுவாரு, ஓர்டர்ஸ பிளேஸ் பண்ணுவாரு, அவர் போய்க்கொண்டே இருப்பாரு. டோட்டலா நம்ம எப்படி வந்து ஒரு ஐ கேச்சிங்கான கிக்கிற இமேஜை வந்து கிரியேட் பண்ற, எப்படி டூல்ஸை கிரியேட் பண்ணினா நம்ம வந்து ஈஸியா வந்து அதை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம் அந்த இமேஜ் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்ப இமேஜையும் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, இப்ப அடுத்தது உங்களோட சேவிங்ஸுக்கு, அதாவது இப்ப உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு நீங்க தான் உங்களுடைய அமௌண்ட வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். ரைட்டா? இப்ப நாங்க வந்து இந்த ஸ்கில்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க, இவ்வளவு சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஆனா நாங்க எல்லாமே சொல்லி தருவோம். ரைட்டா? இப்ப ஓகே, இப்ப வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப இந்த ஃபைபர்ல வந்து இப்ப இந்த வீடியோ எடிட்டிங் வந்து இவர் எவ்வளவு சார்ஜ் பண்றாரு இதுல வந்து பாருங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க, இவர் வந்து $10 சார்ஜ் பண்றாரு, இவர் $25, இது $50, இவர் $245. சோ ஒவ்வொரு ஆட்களும் வந்து அவங்களோட இப்ப ஒரே சர்வீஸ் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க, சரிதானே? இதுல வந்து பாருங்க, இப்ப எல்லாருமே வீடியோ எடிட்டிங் டைம்ல எல்லாரும் வந்து ஒரே சர்வீஸ் தான். ஆனா பிரைஸ பாருங்க, 70, 100, 70, 25, 5, 10 சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, பிரைஸ வந்து டிஃப்ரெண்ட் வேல என்ன செய்யறாங்க, அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி தான் உங்களோட ஸ்கில்ஸுக்கு நீங்க தான் பிரைஸ் என்ன செய்யணும், செட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஸ்கில்ஸ வந்து ஆல்ரெடி ஸ்கில்ஸுக்கு வந்து அவங்க எப்படி பிரைஸை செட் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு ஐடியா என்ன செய்யணும், எடுக்கணும். ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சோம், பிரைஸையும் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது என்ன செய்யணும், பிரைஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டு கிக்க நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப கிக்க பப்ளிஷ் பண்ணதுக்கு பின்னால நம்மட கிக் என்ன செய்யலாம், நம்மட கிக்க ஃபைவர்லயே நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஃபைவர்ல ப்ரொமோட் பண்ணலாம், அதே மாதிரி மத்த சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்ணலாம். ஃபைவர்ல எப்படி ப்ரொமோட் பண்ற, மத்த சோசியல் மீடியால எப்படி ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன செய்வேன், எங்கட கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க டீச் பண்றோம். ஓகே, இப்ப ஃபைவர்ல எப்படி ப்ரொமோட் பண்றீங்க சொல்லி பாருங்க. இப்ப நான் வந்து யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணுதானே, அப்படி சர்ச் பண்ற டைம்ல பாருங்க, எனக்கு என்ன இந்த ஃபெஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகுது. அதாவது இவர் நேமுக்கு பக்கத்துல எட் பை எட்ல ஷோ ஆகுது. இந்த எட் பை எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், விளங்கிட்டா? அப்ப ஃபெஸ்ட் பேஜ்ல ஷோ ஆன டைம்ல நான் என்ன செய்வேன், ஃபெஸ்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு நான் போய் திருவேன். இதுக்கு பின்னாலலாம் வரக்கூடிய இந்த கிக் எல்லாம் மோஸ்ட்லி எப்படியும் பார்க்க மாட்டேன். ரைட்டா? அப்ப எப்படி வந்து இந்த நம்மட கிக்க வந்து ப்ரொமோட் பண்ற, சோசியல் மீடியால எப்படி ப்ரொமோட் பண்ற, ஃபைவர்லயும் அதே ஸ்பெசிபிக் எப்படி ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு கிளாஸ்ல உங்களுக்கு என்ன செய்வோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரொமோட் பண்ணிட்டோம். இப்ப எல்லாமே முடிஞ்சு, சரிதானே? இப்ப அடுத்தது வந்து ஃபைவர்ல டோட்டலா இப்ப நீங்க தான் டெஸ்ட்டுக்கு வாரேன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஒரு பிகினர் லெவல் இருப்பீங்க, விளங்கிட்டா? அதுக்கு பின்னால நீங்க வந்து ஓகே, நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப ஃபைவ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே போறீங்க. ஓகே, ஒர்க் பண்ணி போக டைம்ல நீங்க நீங்க லெவல் 1க்கு நீங்க சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க டோட்டலா 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். டோட்டலா $400 மேல நீங்க என்ன செஞ்சு ஏர்ன் பண்ணிக்கணும். அப்படி ஏர்ன் பண்ணினா ஃபைவராலேயும் உங்களுக்கு வந்து லெவல் 1 அந்த வெச்ச வந்து உங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஓகே, அதே சேம் டைம் நீங்க லெவல் 2க்கு நீங்க சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி சொன்னா நீங்க டோட்டலா 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 2000 ஆர்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற டைம்ல நீங்க லெவல் 2 செல்லதான் நீங்க சேஞ்ச் ஆகும், சரிதானே? லாஸ்டா வந்து நீங்க $10,000 மேல ஏர்ன் பண்ற டைம்ல கிட்டத்தட்ட 40 ஆர்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற டைம்ல நீங்க வந்து ஃபைபர்
டாப் ரேட் செல்ல நீங்க சேஞ்ச் ஆகுவீங்க. ஓகே, அந்த பெட்சை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த பெட்ச் லெவல் 1 லெவல் 2 டாப் ரேட் செல்லர். உங்களுக்கு நான் அதே இதே காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுல பாருங்க டாப் ரேட் செல்லர் இருக்கு சரிதானே. இவர் வந்து லெவல் 2, வெறும் லெவல் 2. ஓகே, இவர் லெவல் 2, இவர் லெவல் 2 இப்படி என்று சொல்லி. ஓகே, லெவல் 2 மோஸ்ட்லி எல்லாமே லெவல் 2 தருகிறாங்க. ஓகே, இவர் டாப் ரேட் செல்லர் இப்படி என்று சொல்லி ஃபைபர்ல வந்து 4 விதமான லெவல்ஸ் இருக்கு சரிதானே. ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபெஸ்ட்டுக்கே வந்து என்ன செய்யலாது, எடுத்த உடனே இப்ப ஃபெஸ்ட்டுக்கு இப்ப இன்னைக்கு நம்ம ஃபைபர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாளைக்கு வந்து நம்ம லெவல் 1க்கு சேஞ்ச் ஆக இயலாது. அது உங்களோட ஹார்ட் உங்களோட ஸ்மார்ட் வேர்க்க பொறுத்து இருக்கு, விளங்கிட்டா. ஓகே, இப்ப அடுத்தது வந்து இப்ப இந்த ஃபைவரை நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஏன் நீங்க எங்கட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நீங்க ஏன் சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, முதலாவது வந்து நாங்க மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸையும் விட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி எங்கட பிரைஸை நாங்க செட் பண்ணிக்கிறோம். அதே சேம் டைம் நாங்க ஃபைவரை பார்த்து A to Z நாங்க எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுல வந்து ஃபைவர் சொல்லி சொன்னா என்ன, ஃபைவர்ல எப்படி ஒர்க் பண்ற, அதுல முக்கியமா வந்து ஃபைவர் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபைவர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எப்படி நம்மளோட கிக்க வந்து ரேங்க் பண்ண வைக்கிற அதுக்குரிய சீக்ரெட் என்ன, டிப்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி A to Z உங்களுக்கு நாங்க ஃபுல்லாவே கைட் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் இருக்கும். அதே சேம் டைம் எங்கட பிரவுன்ஸ் காலேஜ்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து நெக்ஸ்ட் இயர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைன், ட்ராப்ஷிப்பிங் கோர்சஸ் வந்து நாங்க நாங்க லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அந்த டைம்ல நீங்க எங்கட ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா சம்டைம் அந்த கோர்சஸ் வந்து நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ல வந்து உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அதே சேம் டைம் ஃபைவரையும் தாண்டி எப்படி நம்ம அவுட் சைட்ல வந்து கிளைண்ட் எப்படி நம்ம ஹையர் பண்றேன்னு சொல்லி அதையும் நாங்க எங்களோட கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். ஓகே, இதுதான் வந்து எங்கட ஃபைவர் கோர்ஸ் கண்டென்ட் சரிதானே. டோட்டலா வந்து நாங்க மெயினா வந்து 10 கண்டென்ட் வந்து ஒண்ணு நாங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோம். அதுல வந்து ஃபெஸ்ட்டுக்கே வந்து நாங்க எங்களுடைய ஃபெஸ்ட் கிளாஸ்ல இப்ப இது ஒவ்வொன்றுமே வந்து நாங்க பிரீஃபா கொண்டு போவோம் சரிதானே. அதுல வந்து ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரீலான்சிங் இந்த இன்ட்ரடக்ஷனை பத்தி கொடுப்போம். அதுக்கு பின்னால வந்து ஃப்ரீ ஸ்கில்ஸை பத்தி கொடுப்போம். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்கில்ஸ் நாங்க டீச் பண்ணுவோம். ரெண்டாவது கிளாஸ்ல நாங்க முக்கியமான சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ், ஃப்ரீ ஸ்கில்ஸ் அது நாங்க டீச் பண்ணுவோம். அதுக்கு பின்னால வந்து எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ற, எஸ்சியோட எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ற, அதுக்கு பின்னால ஃபைவர் டேஷ்போர்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால ஒரு வேற மெத்தட் இருக்கு, அந்த டேஷ்போர்ட் நாங்க உங்களுக்கு நாங்க டீச் பண்ணுவோம். அதுக்கு பின்னால ஒரு கிக்க நீங்க சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அந்த கிக்ல வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நாங்க அந்த கிக்ல இதை பத்தி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆறாவது வந்து எப்படி பிரைஸ் செட் பண்ற, டைட்டில் எப்படி, டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே சேம் டைம் ஐ கேச்சிங்கான இமேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணி எஸ்சிஓ யூஸ் பண்ணி. எட்டாவது வந்து எப்படி நம்ம கிக வந்து மார்க்கெட்டிங் பண்ற, ப்ரொமோட் பண்ற. ஒன்பதாவது வந்து ஓர்டர்ஸ் எப்படி நம்ம ஈஸியா எடுக்கிற, ஈஸியா எப்படி நம்ம டெலிவரி பண்றேன்னு சொல்லி 9வது கிளாஸ்ல. 10வது கிளாஸ்ல வந்து ஃபைவர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், 10வது கிளாஸ்ல உங்களுக்கு உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இதான் வந்து எங்களோட கோர்ஸ் கண்டென்ட். அதுக்கு பின்னால வந்து எங்கட ஃபைவர்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க உங்களுக்கு வந்து 100% 5000 பெறுமதியான ஸ்போர்ட் கிக் இந்த கோர்ஸை வந்து நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இந்த கோர்சஸ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு மினிமம் 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சொன்னா நீங்க $5 நீங்க இந்த சைட்லயும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது இந்த சைட் வந்து நாங்க உங்களுக்கு எந்தவித சார்ஜும் நாங்க உங்களுக்கு பே பண்ண மாட்டோம். நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், ஃப்ரீயாவே நாங்க உங்களுக்கு இந்த ஸ்ப்ராட் கோர்சஸ் வந்து நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது, டேஸ் போல், அதே சேம் டைம் வந்து வெப்சைட் செய்யுது, யூடியூப் நம்ம லைக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், வெப்சைட்டை விசிட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், டெலிகிராம் மூலம் ஏர்ன் பண்ணலாம். எல்லாமே வந்து இந்த கிளாஸ்ல இருக்கு சரிதானே. ஓகே, அடுத்தது வந்து எங்கட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தா எங்கட இந்த பெட்ச் அதாவது இந்த வருஷத்துக்குரிய லாஸ்ட் பெட்ச் வந்து நாங்க டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இண்டக்ட் பண்றோம். எங்களோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1 month. கோர்ஸ் வந்து எப்ப நடக்கும்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து வீக்லி நடக்கும். அதே சேம்
வீக்லி நடக்கும். வீக்லி வந்து அந்த 3 கிளாஸஸ் வந்து நாங்க செட் பண்ணிக்கிறோம். நைட் வந்து 8 o'clock இருந்து 9 o'clock மட்டும் எங்களுடைய கிளாஸஸ் வந்து நடக்கும். எங்களுடைய கிளாஸ் ஃபீஸை பார்த்தா நாங்க 35,000 பெருமதியான எங்களோட கோர்ஸை வந்து நாங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 12,000க்கு நாங்க உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்க இதை ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் நீங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ல நீங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப உங்களுக்கு ஏதாவது ஃபைபர் சம்பந்தப்பட்ட ஃபைபர் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டவுட் இருந்தா நீங்க வந்து எங்களோட ஜூம் செட்ல நீங்க உங்க டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த டைம் வந்து உங்களுக்கான டைம், உங்க டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணி கொள்ளும். ஓகே, ஓ எஸ், நாங்க வந்து கிளாஸ் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க கிளாஸ் மிஸ் ஆகினா கூட நாங்க வந்து கிளாஸ் ரெக்கார்டிங் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க கிளாஸ் மிஸ் ஆகி அந்த ரெக்கார்டிங் பார்த்து நீங்க படிச்சு கொள்ளலாம். ஓ, நாங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும் வரைக்கும் நான் ஃபுல்லாவே உங்களுக்கு கைட் பண்ணுவோம். புரியுதா? விளங்கிட்டா? நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து அந்த மணியை வந்து பேங்க் வித்ட்ரா பண்ணும் வரைக்கும் நாங்க உங்களுக்கு ஃபுல்லா டோட்டலாவே நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், கைட் பண்ணுவோம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு டிப்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி, அதாவது வந்து ஃபைவர்ல. ஓகே, நான் அதை சொல்லிட்டேன், கிளாஸ் நான் என் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்போ இந்த ஃபைவர்ல பாருங்க. இப்போ டோட்டலா வந்து உங்களோட மெயின் கேட்டகரியில சரிதானே, இந்த மெயின் கேட்டகரியில வந்து நீங்க செக் பண்ணி பாக்குற டைம்ல இப்ப ஜஸ்ட் இந்த வீடியோ இந்த செக்ஷன்ல பாத்தீங்க, ஏதாவது மெயின் கேட்டகரியில ஏதாவது ஒன்று சாய்ஸ் பண்ணி பாக்குற டைம்ல சரிதானே, இப்ப பாருங்க இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பக்கத்துல நியூ வண்டி தானே, இந்த நியூ வண்டி செல்லக்கூடிய இந்த ஸ்கில்ஸை நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம், ஈஸியா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கலாம். ஏன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்கில்ஸ் வந்து புதுசா தான் இப்ப வந்திருக்கு இந்த ஃபைபருக்கு. சோ நீங்க இதுல நீங்க ஒர்க் பண்ற டைம்ல நீங்க வந்து உங்களோட ஆர்டர்ஸ் என்ன செய்யலாம், ஈஸியா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஆன்லைன்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்க ஆன்லைன்ல வச்சுக்கொள்றீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா ஆர்டர் கிடைக்கும். ஓகே, மத்த டிப்ஸ் எல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், கிளாஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, பொதுவா ஃபைபர்னு சொல்றது ஹார்ட் ஒர்க் இல்ல, எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான். ஓகே, ஓ எஸ், நாங்க வந்து எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணும். அதுல வந்து எஸ்சிஓ வரும், அதே மாதிரி ஸ்ப்ரவுட் கிக் வரும், எப்படி கிக்கை வந்து ஓபன் பண்றதுன்னு வரும், எல்லாமே கைட் பண்ணும். எல்லாமே கைட் பண்றதுக்கு நாங்க ஜஸ்ட் நாங்க உங்கள்ட்ட வந்து 12,000 தான் நாங்க உங்கள்ட்ட பே பண்ணுவோம், 35,000 இல்லை. நாங்க வந்து ஒரே ஒன் டைம் தான் நீங்க எங்களுக்கு பே பண்ண வேண்டி வரும். ஓகே, அடுத்து வந்து 1 month கோர்ஸ் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? ஓ, நாங்க டெஃபினெட்லி எங்களோட கோர்சஸ் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு எந்த டைம்ல நீங்க எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ அந்த டைம் என்ன செய்யலாம், எங்களை கண்டக்ட் பண்ணி இப்ப 1 month கோர்ஸ் முடிஞ்சாலும் இப்ப கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எஸ்சிஎல் டவுட் சொல்லி சொன்னா நீங்க எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் கேட்க டைம்ல அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை கிளியர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் வந்து உங்களுக்கு பேசின கிளாஸ் எடுத்து அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணி தருவேன். எஸ், ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் எக்ஸஸ். நாங்க ரெக்கார்டிங் வந்து இப்ப இன்னைக்கு தந்துட்டு நாளைக்கு வந்து என்ன செய்ய மாட்டோம், ரெக்கார்டிங் வந்து டிலீட் பண்ண மாட்டோம். ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட், உங்களுக்கு எக்ஸஸ். எஸ், டெஃபினெட்லி நாங்க உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் தருவோம். இப்ப கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும், கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனாலும் நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், டோட்டலாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து 8:30 டைம் ப்ளீஸ் ஸ்டார்ட். இப்படிதான் இப்ப கிளாஸ் வந்து 8 இருந்து 8 to 9. நீங்க அந்த 30 minutes மிஸ் பண்ண கூட ரெக்கார்டிங் நீங்க பார்த்து படிச்சுக்கொள்ளலாம் சரிதானே. விச் ப்ரொஃபைல் பெட்டர் விச் ஃபேஸ் வித்வுட் ஃபேஸ் கம்பெனி. ஓகே, இப்ப லேடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப கேர்ள்ஸை பொறுத்த இப்ப வந்து பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவர்ல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த அவங்களோட பிக்சரை போடுறது பெட்டர். அதாவது பாய்ஸை பொறுத்த வரைக்கும். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப கூகுளுக்கு இந்த ஹெச்டி குவாலிட்டியான இந்த கேர்ள்ஸ் பிக்சர், அந்த கேர்ள் இப்ப அந்த பிக்சரை பார்த்து இவங்க கேர்ள்ஸ் தான் சொல்லி விளங்குமே, அந்த மாதிரியான பிக்சரை வந்து கேர்ள்ஸ் வந்து என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
ஓகே, அடுத்து ரெக்கார்டிங். ஓகே, ஹவு டு கெட் ஆர்டர். ஓகே, நான் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன் பிரதர். ஸோ நீங்க கிளாஸ்ல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அந்த உங்களோட கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு டிப்ஸ் தான், ரெண்டு டிப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ண. நிறைய டிப்ஸ் இருக்கு, அது போக போக நாங்கள் உங்களுக்கு கிளாஸ்ல என்ன செய்வோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, டோட்டலி மோஸ்ட்லி எல்லாருக்குமா டவுட்டையும் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஐ திங்க் நான் ஹோப் பண்றேன். ஓகே, அப்ப நம்ம வந்து ஃப்ரீ ட்ரைனிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ எங்களோட ஃப்ரீ ட்ரைனிங், எங்களோட பிரவுன் ஸ்கூல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஏற்பாடு செஞ்ச எங்களோட ஃப்ரீ ட்ரைனிங் வந்து எல்லாரும் வந்து தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு மேலதிக டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணியோ, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க டேரக்டாவே சோசியல் மீடியாவை கண்டெக்ட் பண்ணியோ உங்க டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் எகைன் வந்து எங்களோட பிராட்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சார்பை வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் அண்ட் குட் நைட். ஓகே.